நீங்க சொல்லலாம், நான் சொல்லிக்கிறேன். வணக்கம். வளவா, எங்க வீட்ல என்ன விசேஷனாலும் நீ முத ஆளா வந்து நிக்கிற, இது நல்லது இல்ல. உறவுக்காரங்களாச்சே, நல்லது கெட்டதுக்கு முத ஆளா வந்து நிக்கணுமே. நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டே வளவா, நல்லதுக்கு போறியோ இல்லையோ கெட்டதுக்கு முத ஆளா போய் நில்லுன்னு. அதனால நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல காரியத்துக்கு நான் வராம எப்படி? என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? சாச்சா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் அது தன்னால நடக்கும். என்ன வளவா சொல்ற? ஏங்க, என்ன இது கொடுமையா இருக்குது? இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க நம்பும் போது நடக்காது நான் நம்ப கூடாதா? யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போலீஸுக்கு போன் பண்ணியா? யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதான் உன் பொண்டாட்டி சொல்லுதுல, போலீஸுக்கு போன் போடியா? என்ன போன் நம்பர் தெரியாதா? நம்பர் வேணா சொல்லட்டுமா? போன் பண்ணுங்க, போலீஸ கூப்பிடுங்க. உங்க பையன் மண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி விட்டுருவோம். எப்படி? என்ன திருடனுக்கு தேள் கூட்டம் மாதிரி விஷம் ஜிவ்வுன்னு ஏறுதோ? என்ன வளவா, நாமெல்லாம் உறவுக்காரங்க. அதுவும் இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, எதுவும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ வேணா உள்ள போய் உட்காரு வளவா. நீ போ. நான் போயா? யோ, இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தா? எனக்கு என்ன தெரியும் மல்லிகா, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒன்னான் தான் இந்த கல்யாணத்துக்குன்னு 5 பைசா கொடுக்க மாட்டேன்ட்டான். இவனாவது சீர்வரிசை ஏதாவது கொண்டு வரணும்னு பார்த்தா வெறும் கையை வீசிட்டு வரான். யோ, ரொம்ப முக்கியமாயா இப்ப அது? அவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? யோ, அந்த ஆளு மேல ஒரு கண்ணு வைக்கணும்யா. சரி வா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஏய் நில்லு. வணக்கம். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லையா? மச்சான், நான் ஒரு முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி. என் முன்னால யார் எப்படி நிக்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி காட்டுவேன். அடச்சி, வெக்கமா இல்ல? நீ வரக்கூடாது தானே உனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டேன். அப்புறம் எதுக்கு நீ வந்த? சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் எவனாவது இப்படி இருப்பானா? ஏன் மச்சான், நீ சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவியோ? அதனாலதான் பிபி எகிரி போய் கிடக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு சாப்பிடு மச்சான், அதான் உடம்புக்கு நல்லது. மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் அப்படி வரியா? வா மச்சான், வா வா. ஏன் மச்சான் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன்னை யாரு இங்க வர சொன்னது? யாரும் வர சொல்லலையே. அப்புறம் எதுக்கு வந்த? இதே கேள்வி நான் உன்னை திருப்பி கேட்டா அப்பத்தமா இருக்குதுல்ல? நீ எப்படி அப்பான்ற உரிமையில இங்க வந்தியோ, அதே மாதிரி மாமான்ற உரிமையில நான் இங்க வந்திருக்கேன். என்ன நம்ம 2 பேருக்குள்ள ஒரே வித்தியாசம்னா, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும்ன்ற நம்பிக்கையில நீ வந்திருக்க, இது எப்படியும் நடக்காதுன்ற நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். ஏய், என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஐயோ மச்சான், நான் பிரச்சனை பண்ணலாம் வரல. நான் வந்த காரணமே வேற. என்ன காரணம் சொல்லு. என்னடா மச்சான் இவ்வளவு கேவலமான ஒரு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க. அப்படியே இப்ப நம்ம என்ன பண்றது நினைச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன், எப்படி இது நடக்காத கல்யாணம், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். ஏய் இரு மச்சான், முழுசா என்ன சொல்ல விடு. இந்த கல்யாணம் நிக்கணும், என் மச்சான் மூக்கு இருந்து போய் நிக்கணும். அப்ப எல்லாம் பார்த்து சிரிக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்ல, எவ்வளவு ஜாலியா இருக்கும். அந்த கண்கொள்ளா காட்சியை நேரா பார்க்க தான் வந்தேன். இந்த பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எவனாவது நினைச்சீங்கன்னு வை, அந்த இடத்துல வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். மச்சான், உன் வீட்டு கல்யாணத்துல அடுத்தவன் தான் வந்து பிரச்சனை பண்ணுமே தவிர நீயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. பி கூல். ஏய், உன்னை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. வெளியே போ. அட வெளியே போ. அதெல்லாம் போக முடியாது மச்சான். நான் தாய் மாமன், நான் எப்படி போவேன்? இங்க பாரு, நீ அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன். நீ பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்க, நான் உனக்கு மேல பிரச்சனை பண்ணுவேன். ஊர் மக்கள்லாம் என்ன கேட்பாங்க? தாய் மாமா இல்லாம எப்படியா கல்யாணம்னு கேட்பாங்க. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நாம அமைதியா இருக்கலாமா, இல்ல நாம பிரச்சனை பண்ணிக்கலாமா? இந்த கல்யாணத்தை நிறுத்தத்தானே நீங்க வந்திருக்க. அது மட்டும் நடக்காது. இல்ல மச்சான், அது தன்னால நடக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். எனக்கும் மண்டபத்துக்குள்ள உட்காந்தா போர் அடிக்கும். இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது. பாத்துருவோம்டா, பாத்துருவோம்.